வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாரி ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியாக டேஸ்ட்டாக ஒரு குருமா, அதுவும் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரட்டு பாதி, அது ஒரு ஒரு சின்னதாக இருந்தால் ஒன்று கூட போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கோகோனட்டு 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவோட ஒரு 4-5 முந்திரி, கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், 4 மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் உப்பு கூட தேவையான உப்பையும் இதிலேயே போட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. இதை அரைக்கிற பேஸ்ட்டு மட்டும் கிட்டத்தட்ட காய் பாதி வதக்கிற நேரத்தில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்து வச்சு எண்ணெய் அந்த குக்கரில் அடி லேயரில் கரெக்டாக ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுருந்தேன். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும்ன்ட்டு அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயெல்லாம் எல்லாமே பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, இந்த காயை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, அது எல்லாமே நீல வாக்கில் அரிஞ்சு வச்சு அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது, காய் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மிக்சியில் அந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளான குருமா டக்குன்னு ரெடி ஆக போகுது பாருங்கள். காயும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, இது காயெல்லாம் சேர்த்து 1.5 கப்பு இருந்தது. மேக்ஸிமம் 1/2 கப்புக்கு மேலே தண்ணி தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இது காய்க்கு மேலே வர அளவுக்கு, இதுக்கு மேலெல்லாம் ஊற்றாதீங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாரி க்ரீமியாக வரும் குருமா, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இதை வச்சு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் வந்த அப்புறம் குக்கரோட ஹேண்டில் இந்த பக்கம் இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைட்டுக்கு அப்படியே குக்கரை ஒரு சுற்றி விட்டுட்டு வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் வந்தோன்னே நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட குருமா நல்லா ரெடி ஆகிடும். அடியிலலாம் பிடிச்சிருக்காது. நல்லா அந்த முந்திரி அரைச்சதால் க்ரீமாக இருக்கும்ல, அது தேங்காய் அளவு மட்டும் நீங்கள் முன்ன பின்ன ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இது மாதிரி நிறையா ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.